ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இந்த எபிசோடோட ஸ்டார்ட்டிங் சீன்ல சங்மின், ஜின்ஹி 2 பேரும் ஒரே ஹாஸ்பிட்டல்ல இன்டர்னா ஒர்க் பண்ண போறத நினைச்சு ஷாக்ல இருப்பாங்க. 2 பேராலையும் இந்த ரியாலிட்டியை அக்செப்ட் பண்ணிக்கவே முடியாது. பட் அதை நினைச்சு ரெக்ரெட் பண்றது ரொம்பவே யூஸ்லெஸ். இப்போ இந்த இன்டர்ன்ஷிப்பை விட்டா வேற எந்த சான்ஸும் அவங்களுக்கு கிடையாது. ஜின்ஹி அவங்களோட டாக்டர் யூனிஃபார்ம் ஐடி கார்டு பார்த்து, இந்த இன்டர்ன்ஷிப்காக நான் ரொம்பவே ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸோ இதை விட்டுட்டு போக முடியாது. இனிமே என்னோட கேரியர் அண்ட் ஃபியூச்சர் மட்டும் தான் பார்க்கணும். எதையும் ஃபேஸ் பண்ணிக்கலான்ற கான்ஃபிடன்ஸோட வருவாங்க. அங்க வந்த ஒரு லேடி இன்டர்ன், இவங்க நேம் சோன் வச்சுக்கலாம். ஜின்ஹிட்ட சீஃப் டாக்டர் உங்களை கூப்பிட்டு விட்டாரு, போய் பாருங்கன்னு சொல்லுவாங்க. ஜின்ஹி டாக்டர் ரூமுக்கு போனதும் டாக்டர் நல்லா திட்டுவாரு. நேத்து அவர் கணத்துல ஸ்லாப் பண்ணதுக்காக டாக்டர் ஆகணும்னா ஃபர்ஸ்ட் அவங்க ஹெல்த்தை நல்லா பாத்துக்கணும். நீங்க ஓவரா ட்ரிங்க் பண்ணிருந்தீங்கன்னா கிளாம்ஷல்னு கூட தெரியாம அதை போய் சாப்பிட்டு த்ரோட்ல ஸ்ட்ரக் ஆகி வர்றீங்க. உங்களால உங்களையே சரியா கேர் பண்ணிக்க முடியல. நீங்க எல்லாம் எப்படி பேஷண்ட் டேக் கேர் பண்ணுவீங்க? சோ உங்களை இந்த இன்டர்ன்ஷிப்ல இருந்து ஃபயர் பண்ண போறேன்னு சொல்லுவாரு. அப்போ அங்க வந்த அசிஸ்டன்ட் டாக்டர் அப்பண்டிசைட்டிஸ் பேஷண்ட் அட்மிட் ஆயிருக்காங்கன்னு சொல்லுவாரு. அதை கேட்ட ஜின்ஹி சடனா பேஷண்ட்க்கு என்ன டெஸ்ட்லாம் எடுக்கணும்னு சொல்லிட்டு கரெக்டான மெடிகேஷன்ஸையும் பிரிஸ்கிரைப் பண்ணுவாங்க. ஜின்ஹி அவங்க திறமையை இப்படி ப்ரூவ் பண்ணா கூட அதெல்லாம் கேர் பண்ணாத சீஃப் டாக்டர் கண்டிப்பா உங்களை ஃபயர் பண்ண தான் போறேன்னு சொல்வாரு. மத்த இன்டர்ன்லாம் டோருக்கு வெளியில நின்று உள்ள என்ன பேசுறாங்கன்னு கேட்டு அதை பத்தி காசிப் பண்ணிட்டு இருப்பாங்க. ஜின்ஹி இந்த இன்டர்ன்ஷிப்காக நிறைய எஃபர்ட் போட்டிருக்காங்க. சோ அவங்க ப்ரைடை விட்டு சீஃப் டாக்டர் முன்னாடி நீல் டவுன் போட்டு, நீங்க என்ன ஃபயர் பண்ண இந்த இன்டர்ன்ஷிப் எக்ஸாம் திரும்பவும் அட்டென்ட் பண்ணி நான் அதுல சக்சீட் ஆவேன்னு சொல்லுவாங்க. ஜின்ஹியோட இந்த டிட்டர்மினேஷன் பார்த்த சீஃப் டாக்டர், நான் இந்த ஒரு டைம் உங்களுக்கு சான்ஸ் கொடுக்குறேன்னு சொல்லும்போது ஜின்ஹியோ எமோஷனலா என்ன பண்றோம்னு தெரியாம, சந்தானம் ஒரு படத்துல எல்லாரும் பேண்டை பிடிச்சி இழுத்து பரலோகத்துல இருக்கும் பரமபிதாவை எங்களை மன்னியுங்கள்னு சொல்ற மாதிரி ஜின்ஹி டாக்டருக்கு தேங்க்யூ சொல்லிட்டு வருவாங்க. வெளியில வந்த ஜின்ஹியை சங்மின் தனியா கூட்டிட்டு போய், உனக்கு என் மேல ஃபீலிங்ஸ் இருக்கா? அதுக்காக தான் நான் ஒர்க் பண்ற இடத்துல வந்து நீயும் ஒர்க் பண்ணிட்டு இருக்கியான்னு கேட்கும்போது ஜின்ஹி ரொம்பவே டென்ஷன் ஆகி ஆர்கியூ பண்ணுவாங்க. இவங்க 2 பேரும் ஒருத்தர் பிளேம் பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த டைம்ல இவங்களுக்கு ஒரு எமர்ஜென்சி கால் வரும். 2 பேரும் ஆர்குமெண்ட் அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டு எமர்ஜென்சி வார்டுக்கு போகும்போது ஜின்ஹி அந்த ஜெனரல் எமர்ஜென்சி ரூமை பார்த்து ஷாக் ஆகி நிற்பாங்க. ஏன்னா அங்க இருக்கிற பேஷண்ட்ஸ் எல்லாருமே சிவியர் இன்ஜுரி உள்ளவங்களும் சிவியர் ஹெல்த் இஷ்யூ இருக்கிறவங்களாவே இருப்பாங்க. டாக்டர்ஸ்லாம் ரொம்ப ஆக்டிவா கொஞ்சம் கூட ரெஸ்ட் இல்லாம பேஷண்ட் அட்டென்ட் பண்றதை பாக்குற ஜின்ஹி அந்த மொமெண்ட்ல ஒரு டாக்டரா அவங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி என்னன்றது இப்பதான் ஃபீல் பண்ணுவாங்க. ஜின்ஹி இங்க நிக்கிறத பார்த்த இன்டர்ன் டாக்டர்ஸோ அவங்க அட்டென்ட் பண்ண வேண்டிய பேஷண்ட் கிட்ட கூட்டிட்டு போவாங்க. பேஷண்ட் ஒரு வயசானவர், அவருக்கு ஹார்ட் அட்டாக் வந்ததுனால அட்மிட் பண்ணிருப்பாங்க. இவங்க குரூப்ல உள்ள இன்டர்ன் டாக்டர்ஸ்க்குலாம் அந்த அளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாததுனால என்ன பண்றதுன்னு தெரியாம ஃப்ரீஸ் ஆகி நிப்பாங்க. ஜின்ஹி தான் ஒரு ஸ்டார்ட் எடுத்து பேஷண்டோட பல்ஸ் பார்த்து பிளட் சாம்பிள் கலெக்ட் பண்ணி டெஸ்ட்டுக்கு கொடுப்பாங்க. சங்மின் தான் பிளட் சாம்பிள் ரிசல்ட் கலெக்ட் பண்றதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பாரு. அங்க அவரோட அம்மா வரதை பார்த்து சங்மின் அவங்க ஜின்ஹியை பாத்திரக்கூடாதுன்றதுக்காக ஜின்ஹியை ஃபோர்ஸ் பண்ணி தனியா ஒரு ரூம் கூட்டிட்டு போய், இங்க எங்க அம்மா வந்திருக்காங்க, அவங்க உன்னை பாத்திரக்கூடாது, நீ இங்க என்னோட ஒர்க் பண்றது தெரிஞ்சு அவங்க ரொம்பவே கோவப்படுவாங்கன்னு சொல்றது கேட்ட ஜின்ஹி, உனக்கு என் கூட ஒர்க் பண்றது ரொம்ப இன்சல்ட்டிங்கா இருக்கா? உன்னோட ஃபேமிலி மெம்பர்ஸ் என்னை எப்பயுமே ரெஸ்பெக்ட் பண்ணதே கிடையாது. இப்போ நான் இங்க ஒர்க் பண்றது உனக்கு எம்ப்ரேசிங்கா இருக்கான்னு ரொம்ப கோவப்பட்டு அங்க டெஸ்ட்டுக்காக வச்சிருந்த யூரின் சாம்பிள் எடுத்து சங்மின் ஃபேஸ்லயே ஊத்திடுவாங்க. இதனால ரொம்பவே கோவமான சங்மின், நீ இப்ப மட்டும் இல்ல ஸ்டார்டிங்ல இருந்தே யூஸ்லெஸ் தான் சொல்லிட்டு போயிடுவான். அவரோட அந்த ஹார்ஷான வேர்ட்ஸ் ஜின்ஹியை ரொம்பவே அஃபெக்ட் பண்ணும். பட் சடனா ரியாலிட்டிக்கு வந்து எமர்ஜென்சி வார்டுக்கு வரும்போது சீஃப் டாக்டர் ஜின்ஹியை எல்லாரும் இருக்கும்போது நல்லா திட்டுவாரு. ஏன்னா அவங்க எடுத்த பிளட் சாம்பிள் வீனஸ் பிளட்டா இருக்கும். பட் அந்த பேஷண்ட்க்கு ஆர்டரி பிளட் தான் சாம்பிளுக்கு எடுத்திருக்கணும். ஜின்ஹி பண்ண இந்த மிஸ்டேக்னால அவங்க குரூப்ல உள்ள இன்டர்ன் மெம்பர்ஸ் எல்லாம் ஜின்ஹியை பத்தி காசிப் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. ஜின்ஹி பண்ண இந்த மிஸ்டேக்கால சீஃப் டாக்டர் நம்ம மேலேயும் ஏதாவது ஆக்ஷன் எடுப்பாரான்னு பேசுவாங்க. சங்மின் ஒரு ஸ்டெப் மேல போய் சீஃப் டாக்டர் கிட்ட ஜின்ஹியோட ஆக்ஷனுக்கு அவளை மட்டும் ஃபயர் பண்ணுங்கன்னு சொல்லுவான். பட் சீஃப் டாக்டர் ஜின்ஹி சைடு எடுத்து, நீ உங்க குரூப்ல உள்ள இன்டர்ன்கே சப்போர்ட்டா இல்ல, நீ அவங்கள சப்போர்ட் பண்ணாத காரணத்துக்காகவே நான் உன்னை ஃபயர் பண்ண வேண்டியது இருக்குன்னு சொல்லிட்டு போயிடுவாரு. சங்மின் இது என்னடா எல்லாமே எனக்கே பேக் ஃபயர் ஆகுதுன்னு நினைப்பான். இன்னையோட ஒர்க் டே முடிஞ்சு எல்லாரும் வெளியில நின்று ஹாப்பியா பேசிட்டு இருப்பாங்க. எல்லோ ஜாக்கெட் போட்டிருக்க இன்டர்ன், அவர் நேம் லீன் வச்சுக்கலாம். லீ அண்ட் சோ ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப். அங்க ஜின்ஹி வந்ததும் எல்லாரும் பேசுறதை அப்படியே ஸ்டாப் பண்ணிடுவாங்க. ஜின்ஹி கிளம்பி ட்ரெயின்ல வீட்டுக்கு போயிட்டு இருக்கும்போது சங்மினோட ஹார்ஷான அந்த யூஸ்லெஸ்ன்ற வேர்ட் தான் ஞாபகத்துல வரும். இதை நினைச்சு ஃபீல் பண்ணிட்டு வீட்டுக்குள்ள போனா அவங்க அம்மா அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டு வச்சு ஒரு பார்ட்டி கொடுத்துட்டு இருப்பாங்க. ஜின்ஹிக்கு பெரிய ஹாஸ்பிட்டல்ல இன்டர்ன்ஷிப் கிடைச்சதுக்காக தான் இந்த பார்ட்டி. ஏன்னா ஜின்ஹி தான் என்னோட ப்ரைடுன்னு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லுவாங்க. ஜின்ஹிக்கு அவங்க அம்மாவை நினைச்சு ஹாப்பியா இருக்கும். ஏன்னா அவங்களுடைய மேரேஜ் டிவோர்ஸ்ல முடிஞ்சப்பையும் அவங்க அம்மா தான் சப்போர்ட் பண்ணிருப்பாங்க. அது மட்டும் இல்ல, ஜின்ஹியை இன்டர்ன்ஷிப் எக்ஸாம் எழுத சொல்லி அவங்க அம்மா தான் ரொம்ப இன்டியூஸ் பண்ணிருப்பாங்க. நம்ம அம்மாவை எப்பயுமே டிசப்பாயிண்ட் பண்ணக்கூடாதுன்னு புக்ஸ் எல்லாம் எடுத்து படிக்க ஆரம்பிப்பாங்க. இன்னைக்கு ஹாஸ்பிட்டல்ல பண்ண மிஸ்டேக்கை இனிமேல் எப்பயுமே பண்ணக்கூடாதுன்ட்டு நைட் ஃபுல்லா உட்காந்து புக்ஸ் ரெஃபர் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் ஒர்க்கிங் டே ஸ்டார்ட் ஆகும். ஃபர்ஸ்ட் ஒரு டிராஃபிக் ஆக்சிடென்ட் பேஷண்ட் அட்மிட் ஆயிருப்பாங்க. சீஃப் டாக்டர் வரதுக்குள்ளேயும் ஜின்ஹி பேஷண்ட்க்கு பேசிக் டெஸ்ட் எல்லாம் கண்டக்ட் பண்ணி பேஷண்டோட கரண்ட் கண்டிஷன் என்னன்றதை ஐடென்டிஃபை பண்ணி சீஃப் டாக்டர் கிட்ட வந்தது சொல்லுவாங்க. சீஃப் டாக்டர் பேஷண்ட்க்கு மைனர் சர்ஜரி பண்ணி இந்த கேஸ் ரொம்ப குவிக்கா ஃபினிஷ் ஆயிடும். இதால சீஃப் டாக்டர் ஜின்ஹியை ஃபேவரபிளா பாப்பாரு. நெக்ஸ்ட் சீஃப் டாக்டர் ஒரு கிரிட்டிக்கல் எமர்ஜென்சி கேஸ் பாப்பாரு. பேஷண்ட்க்கு சிவியர் பிரெயின் ஹேமரேஜ் இருக்கும். அதாவது பிரெயின்ல பிளட் லீக்கேஜ் ஆகும்.
அதே டைம்ல ஜின்ஹி எமர்ஜென்சி ரூம்ல ஒரு பேஷண்ட் பிரீத் பண்றதுக்கு கஷ்டமா இருக்கிறத பார்த்து என்ன பண்றதுன்னு தெரியாம அட்டெண்டிங் டாக்டர் யாராவது இருந்தா போய் கூப்பிட போவாங்க. பட் எல்லாருமே பிஸியா இருக்கிறதுனால சங்மினை ஹெல்ப்புக்கு கூட்டிட்டு வருவாங்க. இவங்க 2 பேருமே என்ன ப்ராப்ளம்னு தெரியாம ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த டைம்ல அங்க ஒரு பிங்க் ஷர்ட் போட்டவங்க வந்து பேஷண்ட்க்கு என்ன ஆச்சுன்னு பார்க்க ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஜின்ஹி சங்மின் 2 பேரும் அவங்கள ட்ரீட்மெண்ட் பண்ண அலோ பண்ண மாட்டாங்க. பட் அவங்க அதை கேர் பண்ணாம பேஷண்ட்க்கு ட்ரீட்மெண்ட் பண்ணி அவரை நார்மல் பிரீத்திங்க்கு கொண்டு வருவாங்க. இந்த மாதிரி பிரீத்திங் ட்ரபிள் உள்ள பேஷண்ட்டுக்கு கரெக்ட் டைம்ல ட்ரீட்மெண்ட் கொடுத்தா மட்டும்தான் அவர் உயிரை காப்பாற்ற முடியும்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிடுவாங்க. இப்போதான் எல்லா டாக்டர்ஸும் இங்க வருவாங்க. ஆக்சுவலா இந்த பிங்க் ஷர்ட் போட்டவங்க ஒரு டாக்டர் தான். ஹையர் ஸ்டடிஸ்க்காக அப்ராட்க்கு போயிட்டு வந்திருப்பாங்க. ரொம்பவே ஸ்கில்டு, சீஃப் டாக்டருக்கும் தெரிஞ்சவங்க தான். இங்க இந்த ஹாஸ்பிட்டல்ல ஒர்க் பண்றதுக்காக வந்திருப்பாங்க. இவங்க நேம் ஷிம். டாக்டர் ஷிம்மும் சீஃப் டாக்டரும் ரொம்ப இயர்ஸ்க்கு அப்புறமா இப்பதான் மீட் பண்ணிருப்பாங்க. இந்த ஹாஸ்பிட்டலுக்கு நியர்லி 100 பேஷண்ட்ஸ் கிட்ட வருவாங்க. போலீஸ் ஒருத்தரை கூட்டிட்டு வருவாங்க. அவருக்கு பிரேக்கப் பண்ணதுனால ஓவரா ட்ரிங்க் பண்ணி பாட்டிலால அவர் தலையில அவரே அடிச்சு, அது மட்டும் இல்லாம அதை தடுக்க போன போலீஸையும் இன்ஜூர் பண்ணிருப்பாரு. ஜின்ஹி போலீஸ் ஆபீசரை ட்ரீட் பண்ற இன்சார்ஜா இருப்பாங்க. சங்மன் அந்த ட்ரிங்க் பண்ணவருக்கு ஃபர்ஸ்ட் எய்ட் கொடுக்கலான்னு கிட்ட எடுக்கிற டைம்ல யாரும் நோட்டீஸ் பண்ணாத டைம்ல போலீஸ் ஆபீசரோட கன் அந்த ட்ரிங்க் பண்ணவர் எடுத்து மேல பார்த்து ஷூட் பண்ணுவாரு. சங்மினை ஹாஸ்டேஜா பிடிச்சு என்னோட லவரை இப்ப இங்க கால் பண்ணி கூட்டிட்டு வரணும்னு சொல்லுவாரு. வார்டுல உள்ள பேஷண்ட்ஸ், டாக்டர்ஸ் எல்லாருமே பயந்து கீழே உட்காந்துருவாங்க. ஜின்ஹி அவருக்கு பின்னாடி உட்காந்துட்டு ஏதாவது சீக்கிரமா பண்ணணும்னு யோசிச்சுட்டு இருப்பாங்க. சீஃப் டாக்டர் இந்த மாதிரிலாம் நீங்க பண்ணக்கூடாதுன்னு சொல்றது கேட்டு ரொம்பவே இரிட்டேட் ஆகி இப்போ என்னோட லவர் இங்க கூட்டிட்டு வர முடியுமா முடியாதான்னு கேட்டு சங்மின் மேல கன் வச்சு ரொம்பவே ஃபோர்ஸா பயமுறுத்துவாரு. ஜின்ஹி பக்கத்துல டிஃபைப்ரிலேட்டர் இருக்கும், அந்த ஷாக் கொடுக்குற மெஷின், அதுல ஹை வோல்டேஜ் வச்சு அந்த ட்ரிங்க் பண்ணவர் மேல வச்சிருவாங்க. வோல்டேஜ் ரொம்ப ஹையா வச்சதுனால கரண்ட் சங்மின் மேலேயும் பாஸ் ஆயிருக்கும். சங்மின் மயங்கி விழுந்துருவான். சீஃப் டாக்டர் அவரை செக் பண்ணும்போது அவரோட ஹார்ட் பீட் ஸ்டாப் ஆயிருக்கும். இதை பாக்குற எல்லா டாக்டர்ஸும் ஷாக் ஆயிடுவாங்க. சீஃப் டாக்டர் சங்மினுக்கு செஸ்ட் கம்ப்ரஷன் கொடுப்பாரு. பட் ஹார்ட் பீட் ஆகாது. இதை பார்த்த ஜின்ஹி ரொம்பவே அப்செட் ஆகி வேகமா முன்னாடி வந்து சங்மினுக்கு செஸ்ட் கம்ப்ரஷன் ரொம்பவே ஃபாஸ்டா கொடுக்க ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ரொம்பவே ஹார்டா கண்டினியூஸா செஸ்ட் கம்ப்ரஷன் பண்ணி அதை தொடர்ந்து சிபிஆர் பண்ணும்போது சங்மினோட ஹார்ட் பீட் ஆக ஸ்டார்ட் ஆகும். இதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்றதை நான் நெக்ஸ்ட் எபிசோட்ல வந்து சொல்றேன். தேங்க்யூ.